Hello my dear friends and cuties, welcome to Craft with Didi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேப்பர் வேலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வந்து நம்ம எப்படி வேலட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ கலரில் A4 ஷீட் ஒன்று எடுத்திருக்கோம், அது இதே மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி மடிச்சுக்கணும் ரெண்டு சைடும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து 4 பாட்டாக கிடச்சிருக்கோம். அதில் வந்து லாஸ்ட் இதை வந்து இதே மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் அதை மடிச்சிடணும். இதே மாதிரி மடிச்சிட்ட பிறகு பேப்பரை திருப்பி விட்டு இந்த பக்கம் கொஞ்சமும் அந்த பக்கம் கொஞ்சமும் பேப்பரை மடிச்சுட்டு க்ளூ போட்டு ஒட்டிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் ஐடியா இருந்ததுனாலும் சொல்லுங்கள், நம்ம அதை நம்ம வீடியோவில் போடலாம். இப்போ ஒட்டினதை நம்ம இதை எப்படி ரெண்டாக மடிச்சிடணும். இப்படி மடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ஓப்பன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி அந்த இடத்துலையும் ஒட்டிடணும். நம்ம பேப்பர் வேலட் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே சின்னதாக ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணலாம், ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம், ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கர் ட்ராலாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது மேலே செல்லோ டேப் ஒட்டினோன்னா உங்களுக்கு வந்து வேலட் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும். உங்களுக்கு வந்து செல்லோ டேப் ஒட்டினாலும் நீங்கள் அதேமாதிரி செல்லோ டேப்பும் ஒட்டிக்கலாம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய புக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது. பழைய புக்கில் இருக்கிற பிக்சர்ஸ்லாம் நான் அப்பப்போ கட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அதேமாதிரி கலெக்ட் பண்ணி வச்சது. உங்கள்கிட்ட ஸ்டிக்கர் இருந்ததுன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா இதேமாதிரி புக்கில் வந்து பழைய புக்கில் யூஸ் பண்ணாமல் போகிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலும் அழகாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து அங்கங்கே சின்ன சின்ன ஹார்ட்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.